ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 2 2022ஆம் ஆண்டில் கேட்ட மேத்ஸ் கொஷின் 144வது கொஷின் நம்பர். சரிங்களா? கொஷின் படிங்க. விச் அமாங் தி ஃபாலோவிங் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் 1000 ஃபார் 1 இயர் அட் த ரேட் ஆஃப் 10% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். அதாவது தமிழில் படிங்க. பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனி வட்டியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ப்ராப்ளம் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி தான். இது கொஸ்டின்லேயே நம்ம ஆன்சர் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக, 1000 அசலுன்னா என்னது? அதுதான் வந்து P. ஓகேங்களா? அதே போல் ஓராண்டுக்கு 1 இயர் அது வந்து N. சரிங்களா? அப்புறம் 10% அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து 6. இந்த 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும்? தனி வட்டி கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம SI தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும். SI ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர் வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதுதான். இந்த 100ஐயும் நம்ம இந்த 1000 அடிச்சோம்னா ஒரு 10 கிடைக்கும். இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 கிடைக்கும். சரிங்களா? அப்போது எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் டி. சரிங்களா? இது கொஸ்டின்லேயே நம்ம ஸ்டேட்டாக சொல்லிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணாம. ஏன்னா இங்கே நீங்களே பாருங்களா, ஓராண்டுக்கு 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். அது 100 ரூபாய் நம்ம ஸ்டேட்டாக சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா சமூகம் வந்து யூஸ் ஆகும் இல்லையா? அதனால நான் இப்படி ஃபார்முலா போட்டு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்க, 1000ல் 10% எவ்வளோன்னா 100 தான். ஸோ இங்கேயே நம்ம ஆன்சர் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலுமே நம்ம ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த மெத்தடில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 145. இஃப் தி simple interest at the rate of X% per annum for X years is X rupees, then the principal amount is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டிற்கு X% வட்டி வீதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது X rupees எனில் அசலின் மதிப்பு ஆகும் டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. அதாவது அசலின்னானது Pன்னு அர்த்தம். இப்போ இது என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்னா இதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிங்க. SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூலாம் தெரியணும் இல்லையா? இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்ம P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு P மட்டும் ஒரு சைடு எடுத்துக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். P மட்டும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த 100 அந்த சைடு போயிடும். அப்போது SI இன்ட்டு 100ன்னு வந்துடும் டிவைடட் பை NRன்னு வந்துடும். ரைட்டுங்களா? நம்ம ஃபார்முலா வந்து இப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸல் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது SI ஃபஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, தனி வட்டி வீதமானது X ருபீஸ் எனில் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போது X இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா X தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? N வந்து பார்த்தீங்கன்னா X ஆண்டுகளுக்கு. சரிங்களா? அதாவது N ஈக்குவல் டு கேபிட்டல் N ஈக்குவல் டு X இயர்ஸ். சரிங்களா? அதுக்கு பிறகு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R கேபிட்டல் R ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ்? அதுவும் X தான், X%. எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குமே வேல்யூ கொடுக்கல. அப்போ நமக்கு வர வேல்யூ எப்படி இருக்குன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கும். எல்லாமே பாருங்கள் எக்ஸ்ன்னு தான் இருக்குது ஆப்ஷன் எல்லாமே. சரிங்களா? இப்போது நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்போ P நம்ம கண்டுபிடிக்கணும். P ஈக்குவல் டு SIனானது X தான் இன்ட்டு 100 போட்டுக்கலாம். சரிங்களா? டிவைடட் பை என்னன்னா என்ன? என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே X தான். ஏன்னா X இயர் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்னா என்ன? ஆர்னா X%, அதுவும் X தான். அப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு X, இங்கே ஒரு X இருக்குது. X நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஒரு X ஒரு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? ஒரு மேலே வந்து 100 இருக்குது, அதுக்கப்புறம் X இருக்குது. சரிங்களா? அப்போ P ஈக்குவல் டு 100 டிவைடட் பை X. சரிங்களா? இதுதான் இதோட மதிப்பு, அதாவது ருபீஸ். இதோட யூனிட் என்னது? ருபீஸ். சரிங்களா? இதோட தான்
இதோட மதிப்பு. இதுதான் இந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 100/xன்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். பியில் இருக்குது சரிங்களா. அதாவது ₹100/x. அவங்க கேட்குறது பியோட வேல்யூ தான். நம்ம பியோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ஆன்சர் வந்து பி தான். 100/x rupees சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்போ சிம்பிளாக நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பியோட வேல்யூ, அதாவது அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நம்பர் 145க்கான ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.